ஹாய் அலிகிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நானும் மாமாவும் தான் எப்போவுமே எங்கே இருந்தாலும் போவோம். பட் இப்போ என்னோடய பிஸ்னஸையும் இதையும் என்னோடய ஸ்டைலுக்கு விட்டுட்டார். அவர் வந்து எதுலையும் கண்டுக்கிறதில்ல. அவரோட ஒர்க்கு மட்டும் அவர் பார்க்குறாரு. போகிற வழியில் அவருக்கு லன்ச் வந்து கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன். மாமா நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணேன். மாமா வந்தார். வந்ததுக்கப்புறம் பார்த்தா டிஃபன் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா க்ளோஸ் பண்ணிட்டு மாமா போயிட்டான். மாமாட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் சரிங்க சிஸ், உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே வந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு. போகிற வழியில் குழந்தைங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் போனேன். கண்ணனில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்மளோட ஃபேன்ஸ் தான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் கண்ணன் போனால் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் தனியாக போகிறதே வந்து ஒரு கேராக வந்துச்சு. ஒரு ஒரு வைபாக இருந்துச்சு. போனோடனே அவன் குட்டி பையன் கையில் மாவுக்கட்டு போட்டிருந்தான். அதை பார்த்து எனக்கு ஷாக்கு. என்னடா வலிக்கலையாடான்னு கேட்டேன். அதுக்கு வலிக்கல, ஆனால் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அழகாக பேசினான். அப்புறம் நான் வாங்கிட்டு போனதை வந்து அவனுக்கு கொடுத்தேன். லாலிபாப் வந்து 2 குழந்தை இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்காக 2 லாலிபாப், அப்புறம் எனக்கு பிடிச்ச மேங்கோ சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, இதை மட்டும் வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ணா வந்து ஒர்க் இல்லாமல் வீட்டில் தான் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க மம்மி வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. அந்த அக்காவோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வேலைக்கு போகிறது இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஐடி ஃபேமிலி இதில் வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். பட் இப்போ அவங்க ஃபாரின் போனதுனால சமைக்கிறதுக்கு வந்து வேலை இல்லை. அங்கே வேலை இல்லாதனால வீட்டில் இருக்காங்க. ஸோ சடனாக தம்பியும் கையில் அடிபட்டு ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்ன ஹெல்ப் வேணுங்கிறது வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து அண்ணா 10th படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க்கு, அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் மம்மிக்கு வந்து அந்த அக்காவோட அம்மாவுக்கு வந்து என்ன ஒர்க், சமையலோ வீட்டு வேலை செய்கிறது தான் அவங்களோட வேலையாக. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நாமளே ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அந்த கேட்ரிங்க்கு வந்து அவங்கள செஃப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறையா உதவிகள் பண்ணலாம். பட்டு இன்னும் 20 டேஸில் தம்பிக்கு மாவுக்கட்டு பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹெல்ப்புங்கிறது நான் லைவாக போய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பண்ணுறதுங்கிறது வேறு. பட் நான் என்ன பண்ணுங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னு தெரியுங்களா? ஸோ ஒரு சில விஷயந்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு சில விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. பட் ஹெல்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படும் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான உதவியை நான் பண்ணுறேன்.